Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே கோவில் நிலத்தை விற்பனை செய்த விடியா திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். பூவந்தி கிராமத்தில் உள்ள நொண்டியான் கோவிலுக்கு சொந்தமான 83 சென்ட் நிலம் நிலவுடைமை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தனிநபருக்கு பட்டா மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலத்தை பவர் பத்திரம் பெற்று திமுகவை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் விஜயகிருஷ்ணன் என்பவர் சட்டநாதன் என்பவருக்கு விற்பனை செய்துள்ளார். எனவே இந்த இடத்தை மீண்டும் கோவில் நிலமாக பட்டாவை மாற்ற நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் விடியா திமுக பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கிராம மக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நாகை மாவட்டம் கீழ்வேளூரில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் பல ஆயிரம் லிட்டர் தண்ணீர் வீணானது. கீழ்வேளூரிலிருந்து கச்சனம் செல்லக்கூடிய பிரதான சாலையோரம் அமைக்கப்பட்ட குழாயில் கீழ்வேளூர் ரயில்வே கேட் அருகே உடைப்பு ஏற்பட்டு கடந்த ஒரு வாரமாக தண்ணீர் பீச்சி அடித்தபடி வீணாக வெளியேறி வருகிறது. இதனால் நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாகிறது. இந்த பகுதியில் குடிநீர் பஞ்சம் நிலவும் நிலையில் விடியா திமுக அரசு எப்போது குடிநீர் குழாய் உடைப்பை சரி செய்யுமோ என அப்பகுதி மக்கள் காத்திருக்கின்றனர். திருவண்ணாமலையில் வாகன ஓட்டியை போலீசார் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆடி கிருத்திகையை முன்னிட்டு அண்ணாமலையார் கோயிலில் பக்தர்கள் பால் காவடி எடுத்து சென்றபோது அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அப்போது சீருடையில் இல்லாத காவலர் வாகன ஓட்டியின் வண்டி சாவியை எடுத்துக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட வாக்குவாதத்தில் காவலர் வாகன ஓட்டியை கடுமையாக தாக்கினார். இந்த சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு நடைபெற்றதை கண்டித்து பாதிக்கப்பட்டவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செம்பட்டி அருகே உள்ள காமன்பட்டியைச் சேர்ந்த பழனியம்மாள் தன் சகோதர சகோதரிகளை வாரிசு சான்றிதழில் சேர்க்காமல் தான் மட்டுமே ஒரே வாரிசு என போலியாக சான்றிதழ் பெற்று நிலத்தை விற்றுள்ளார். இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆளுநர், பத்திரப்பதிவுத்துறை, முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு புகார் அளித்துள்ளனர். ஆனால் விடியா அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்தூர் பத்திரப்பதிவு அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். பொள்ளாச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்த நிலையில் திப்பம்பட்டி கிராமத்தில் ஹரிஹரசுதன் என்பவர் தனது வீட்டில் உள்ள அறையில் தூங்கிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் ஹரிஹரசுதன் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் அறையில் இருந்த அவரது நாயும் உயிரிழந்தது. இதனையடுத்து ஹரிஹரசுதனின் உடல் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் சாலையில் நிறுத்தி வைத்திருந்த மின்சார இருசக்கர வாகனம் தீப்பற்றி எரிந்தது. திருத்தணியில் கடப்பா ட்ரங்க் சாலையில் ரமேஷ்குமார் என்பவர் மின்சார இருசக்கர வாகனத்தை நிறுத்தியிருந்தார். திடீரென மின்சார இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தாலும் மின்சார இருசக்கர வாகனம் முற்றிலும் எரிந்து நாசமானது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே சேதமடைந்துள்ள மதகு அணையை விடியா திமுக அரசு சீரமைத்து தர வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். திருத்துறைப்பூண்டி அருகே கீழப்புத்தூர் சாலுவநாற்று பகுதியில் உள்ள மதகு அணை முறையான பராமரிப்பு இல்லாமல் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் தண்ணீரை சேமித்து வைக்க முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் மதகு அணையை சீரமைத்து தர வேண்டும் எனவும் சால்வநாற்றை தூர்வார வேண்டும் எனவும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர்.